வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நான் அனைவருக்கும் என் இனிய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நான் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு வேதாத்திரி மகரிஷி அவர்களின் பெண்ணின் பெருமை அப்படிங்கிற தலைப்புல உங்களோட நான் பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன். மண் மீது பெண் துணையால் பொன் கொண்டே வாழுகின்றோம், மாற்றுவதே மூவாசை மதிகொண்டு பயன் கொள்வீர் அப்படின்னு மகரிஷி சொல்லியிருக்காங்க. மண் அப்படின்னா நம்ம வாழ்ற இடங்களை குறிக்கக்கூடியது. பொண்ணுனா நம்ம டோக்கன் ஆஃப் மணி, பண பொருளாதாரத்தை குறிக்கக்கூடியது. அடுத்து பெண்ணுனா பெண்களை குறிக்கக்கூடியது. ஒரு பெண் தாயாகவும், சகோதரியாகவும், மகளாகவும், மனைவியாகவும், அடுத்து பேத்தி, இப்படி வரிசையா நம்ம வாழ்க்கையில எல்லா காலகட்டங்களையும் பெண்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட பெண்களுக்கு சுதந்திரம், மரியாதை அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கு. அது அந்த தருணத்துல நம்ம மகரிஷி அவர்கள் பெண்ணின் பெருமை, பெண் வயிற்றில் உருவாகி பின்னும் அந்த பெண் கொடுத்த பாலை உண்டே பெண் துணையோடு வாழுகின்ற பெருமை கண்டு பெண்மையுடன் பெருமதிப்பு அறிஞர் கொள்வார். உலகில் சரிபாதி ஆணினம் என்றால் மறுபாதி பெண்ணினம் என்றோ, அந்த சரிபாதி ஆணினமும் பெண்களால் அளிக்க பெற்ற அன்பளிப்பே ஆகும் என்றோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை சொல்லியிருக்காங்க. இப்ப பெண்கள் தான் ஒரு குடும்பத்தை சிறப்பா நடத்தவும், குடும்பம் சார்ந்த சமுதாயத்தையும் செழிப்பா இருக்கணும்னா பெண்கள் முன்னேற்றம் அதிகமா இருக்கணும், பெண்கள் படிச்சிருக்கணும். பெண்களுக்கு காலத்துல எல்லாம் தவம் கிடையாது, தீட்சை எல்லாம் கிடையாது, நிறைய விஷயங்கள்ல பெண்கள் பின்தங்கி இருந்தாங்க. அதெல்லாம் மகரிஷி அவர்கள் முன்னிறுத்தி பெண்களுக்கு தான் அவசியம் தவம் வேணும், பெண்கள் தான் எல்லாம் நிறைய கத்துக்கணும். குடும்பங்கிறது ஒரு பெரிய பல்கலைக்கழகம். இந்த பல்கலைக்கழகத்தை பல தரப்பட்ட வயது உடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் கவனிச்சுக்கிற ஒரு பொறுப்பு பெண் குலத்துட்டு தான் அதிகமா இருக்கு. பெண்களுக்கு தான் அதிகமான பொறுமை இருக்கு, விட்டு கொடுத்தல் இருக்கு. அதை மென்மேலும் இன்னும் சிறப்பா கொண்டு வரணும்னா அதிகமா பெண்கள் படிக்கணும், எல்லா விஷயங்கள் கத்துக்கணும், தவம் தெரிஞ்சுக்கணும், தத்துவங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அடிக்கடி மகரிஷி நிறைய நூல்கள்லையும் பாடல்கள்லையும் அவங்க பேசும்போதும் பெண்களுக்கு மதிப்பு கொடுத்து பேசுவாங்க. இப்போ ஆலியார்ல கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதிகமான பெண்கள் தான் நிறைய இருப்பாங்க. 500 பேர் ஒரு அந்த இதுல இருக்கோன்னு சொன்னா அந்த அரங்கத்துல ஒரு 400 பேராவது பெண்கள் இருப்பாங்க, ஆண்கள் கம்மியாக தான் இருப்பாங்க. அந்த அளவுக்கு பெண்களுடைய வரவேற்பு வேதாத்திரியத்தை ரொம்ப ஈர்த்திருக்கு. அந்த வகையில நானும் ஈர்க்கப்பட்டு கடந்த 22 வருஷங்களா வேதாத்திரியத்தோட நாங்களும் இணைந்து செயல்பட்டுட்டு வர்றோம். அப்ப அந்த கருத்துக்கள், அந்த திட்டங்கள், அவங்க சொன்ன கவிதைகள், எல்லையற்ற ஆற்றல் உள்ள இறைவன் திரு உள்ளம் என்ன எவ்வுயிரும் தோன்றுதற்கு ஏற்றதொரு திருவள்ளியாய் வல்லமையாய் பெண்ணினத்தை வடிவமைத்தான் அற்புதமே வாழுகின்ற மக்களில் இவ்வளம் அறிந்தோர் எத்தனை பேர் அப்படின்னு சுவாமிஜி ஒரு கவியில கொடுத்துருக்காங்க. அப்ப பெண்களுடைய அந்த எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம அவங்க செய்யற அன்பு, அவங்க செய்யற தொண்டு, அதை எந்த உயிர்களால இருந்தாலும் அது பெண் வயிற்றுலதான் அந்த உயிர்கள் ஜனனிக்குது, அது பெண்களுக்கு தான் அந்த போற்றி காக்கக்கூடிய அந்த தகைமை இருக்கு அப்படின்னு இறைவனே எடுத்துக்கொண்ட ஒரு முடிவு அப்படிங்கிறத வேதாத்திரி மகரிஷி அவர்கள் கவியில தெளிவா சொல்லியிருக்காங்க. அப்ப அதை ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு கவிகள் ஒவ்வொரு பாடத்திட்டங்களும் படிக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கும், ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கும். அதையே நானும் கிளாஸ்ல பெண்களை போற்ற வகையா எங்க பெண்களுக்கு நல்ல மதிப்பு கொடுத்து எல்லார்ட்டையுமே சிறியவர்கள் பெரியவர்கள் எல்லார்ட்டையுமே பண்போட மரியாதையை நடந்துக்கக்கூடிய வல்லமையை வேதாத்திரியை கொடுத்துருக்கு. அது நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். யான் பெற்ற இன்பம் பெருக வையகம், வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடில் உன் பற்றி நின்ற உணர்வுறு மந்திரம் பற்ற தலைபடும் தான் அப்படிங்கிற கவியையும் சொல்லியிருக்காங்க. எல்லாரும் இதை பின்பற்றி எல்லாரும் மகிழ்ச்சியா வாழுங்கிறது என்னோட ஆசை. வாழ்க வளமுடன்.